சோர்வோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இது உங்களுக்கான சமயத்திற்கேற்ற வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் வேதாகமம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இல்லை, இந்த நாளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் சோர்வோடு காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். நம்மளால் முடியாது, இதற்கு மேலே ஒன்றுமில்லை, கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க, விட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் இன்றைய நாளில் இந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையில் சொல்லுகிறதான காரியம், சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல நம்மளால் முடியாது என்று சொல்லி ஒரு நிலைமையில் வந்து விட்டோமோ, இதற்கு மேலே வழி இல்லை என்று சொல்லி, இதுதான் என்னுடைய எண்டு பாயிண்ட் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, அந்த இடத்துல கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் புதிய துவக்கத்தை அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த ஓட்டத்தில், இந்த பயணத்தில், இந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் நினைக்க வேண்டியது, நான் தனிமையாக இல்லை, சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருந்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைய நாளில் உங்களுடைய பாரத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்றீங்களா? எந்த ஒரு காரியத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறீங்களோ, எந்த ஒரு காரியத்தில் கஷ்டத்தோடு, கடினத்தோடு, கண்ணீரோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்படைத்து விடுகிறவர்களாக காணப்படுங்கள். அப்படியாக செய்யும்போது கர்த்தர் உங்களுடைய சோர்வுகளை நீக்கி புது பலன் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறவராக இல்லை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியாக இருக்கும்போது கர்த்தர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தையில் கர்த்தர் நீர் எங்களோடு பேசினீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தருகிறவராய், உற்சாகம் தருகிறவராய், புது வாழ்வு தருகிறவராய் நீர் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த நாளில் தகப்பனே அப்பா சோஸ்திரம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு ஒரு நீர் புது பலனை கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க கர்த்தர். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக இருந்தால் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமேன்.